வணக்கம். சாமானியன் படத்தோட இயக்குனர் ராகேஷ். இதுக்கு முன்னாடி நான் தம்பிக்கோட்டை, மறைந்திருந்து பார்க்கும் மருமகன் 2 படம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 3rd மூவி. இந்த படத்தை வந்து ஒரு பெரிய பிராப்தம். இதில் வந்து மக்கள் நாயகன் ராமராஜன் சார், இசைஞானி இளையராஜா சார், இந்த 2 பேரும் ஆஃப்டர் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் சேர்றாங்க. அந்த இயக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை என்னோடய தயாரிப்பாளர் மூலிமா நான் பெற்றிருக்கேன். அதுக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. படத்தை பற்றி நிறைய பேசணும். இங்கே சிவா, நக்ஸா எல்லாம் வந்திருக்காங்க. கோ ஆர்டிஸ்ட் ஒரு 30-35 பேர் மேலே இருக்காங்க. சாமானியன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தரோட தலைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த தலைப்பு வச்சதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, சாமானியன் என்னென்னா, ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேடம், த ஆர்டினரி மேன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்குவான். அந்த சூழலை எப்படி கடந்து வர்றாங்கிறது தான் அவரோட ஒன்லைன் ஃபார்முலாவே இருக்கும். அப்போ அதே மாதிரி ஒரு சாமானியன் அப்படின்னு ஒருத்தர் தேவைப்படுறாரு. அந்த சாமானியன் இன்றைக்கி வந்து நம்ம சிட்டியவே உழுக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பெரிய அணுகுண்டோ பாம் வச்சோ அடுத்த வாரம் வரப்போகிறதில்ல. அது தாண்டி வேறு ஒரு உளவியலாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அப்போ அதை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதாரணமானவன் அசாதாரணமாக மாறினானா என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு எமோஷ்னலாக சொல்லியிருக்கோம். பெரிய துப்பாக்கி, பீரங்கி அந்த மாதிரி போகாமல் அது ஒரு சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா தவிர நாமளே திருத்திக்கிட்டால் அந்த தப்பு எல்லாருக்குள்ளேயுமே இருக்காதுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து மக்கள் நாயன் மாதிரி ஒரு யதார்த்த கலைஞன் தேவைப்படும் போது அவர் உள்ளே வரார். 14 வருஷம் கழிச்சு ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா கதை சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு ஷாட் அவரே ஒரு டைரக்டருங்கும் போது அந்த பதட்டம் இருந்துச்சா, இல்லை நார்மலாக எடுத்தீங்களா, எப்படி சொல்லுவோம்? இல்லை, அவர்கிட்ட கதை வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு கதை சொல்ல போகும் பொழுது ஒத்துக்கிறாரோ இல்லையோன்னு எனக்கு ஒரு டவுட்டில் போனேன். ஏன்னா பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய இடையில அவர் அப்ரோச் பண்ணாங்க. அவரோட நண்பர் எனக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட கூட கேட்கும்போது நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. அவர் சார் பண்ணலை. அந்த செய்திகளே உங்கள் பத்திரிக்கை எல்லாமே நான் படிச்சிருக்கேன். அப்போது நம்ம கதை சொல்ல போகிறோமே, ஆனால் ப்ரொடியூசர் கேட்குறாரு, சரி நம்ம போய் சொல்லுவோம். நிறைய லேடிஸ்ட்டை வந்து இவரை வச்சு சாரை வச்சு பண்ணலாமா, திரும்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் கூப்பிட்டு வரோம், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் ஃபேமிலி சைட்லலாம் கேட்கும்போது அவ்வளோ பேர் முகத்துலேயும் ஒரு ஆர்வம் தெரிஞ்சுது. திரும்ப வராரா, நடித்தா நல்லா தான் இருக்கும், ஒரு சிரிப்பு டக்குன்னு முகத்தில் வந்துடும். அப்புறமா தான் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்புறம் சார்கிட்ட போனோம். சார்கிட்ட போகும்போது ஒத்துக்கிறாரா என்னன்னு தெரில. அப்படிங்கும்போது அவரோட ரெகுலரான, அதாவது சக்ஸஸ் ஃபார்முலான்னு சாருக்கு சில இது இருக்குது. ஆனால் இந்த திரைக்கதைக்கு அதில் உள்ள எதுவுமே எங்களுக்கு தேவைப்படலை. பட் இந்த திரைக்கதையும் சக்ஸஸாக இருக்கும். பட் என்னென்னா அந்த ஃபார்முலாவை எடுத்துக்க முடியாத ஒரு சூழல். அவரோட ட்ரெஸ் கோடை கூட எங்களால் கரெக்டாக கொண்டு வர முடியல. அந்த சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு அந்த ஷர்ட்டு, அது முதல்ல அதான் சொன்னேன், இதில் நீங்கள் கலர் சட்டை போடலை கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா நான் ஒரு 3 மணி நேரம் சொல்லி சாரோட டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது ஏன்ப்பா ட்ரெஸ் கோடு இல்லைனா, மனசில் ஒரு அழுத்தத்தோட ஒரு வலியோடு இருக்கிற ஒருத்தன் கலராக ட்ரெஸ் பண்ணக்கூடாது சார், அதனால் கொஞ்சம் ஒரு ராஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து சாங்ஸ் பாடுறதுக்கு இடம் கிடையாது, சாங்க்கான சுச்சுவேஷன் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு சாங்ஸ் கிடையாது சார். உங்களுக்கு வந்து தாடி வைக்கணும், க்ளீன் ஷேவில் இருக்கார், தின்னாக இருக்கும் மீசை சாருடைய படங்கள், இதில் பெரிய மீசை வைக்கணும், தாடி வைக்கணுங்கும்போது இதெல்லாம் மீறி ஒரு படம். சரி அப்படி என்ன தான் கதை சொல்லுங்கும்போது அந்த கதையை சொல்கிறோம். அதில் 2-3 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு புள்ளியில் அது படம் ஆயிடுச்சு மேடம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள் சார். நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாருக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ரொம்ப சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக வந்திருக்கு படம். தினமலர் லேயர்களுக்கு ப்ராமிசிங்காக சொல்கிறேன், நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு நேர்மையான சினிமா எடுத்திருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிவா சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த படத்தில் வந்து சாரோடைய மருமகனாக நடிச்சிருக்கீங்க. மகனாக நடிக்கிறது வேறு, மருமகனாக நடிக்கிறது வேறு. சொல்லுங்கள், எப்படி இருந்தது அந்த அனுபவம், எப்படி இந்த சான்ஸ் கிடச்சிது? ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் உள்ளே வந்ததுக்கு மெயின் ரீசன் மதி சார் தான், ப்ரொடியூசர் தான் எனக்கு காரணம். அவங்க தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. நான் டி நகரில் கிருஷ்ணவேணி தேட்டரில் இந்த படத்தோட டீசர் லான்ச் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். நான் அப்போ என்னை சார் அங்கே மீட் பண்ணாங்க. நான் சாரை மீட் பண்ணேன். இப்போ பார்த்துட்டு அப்போ நான் ஜஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கேருந்து ஷோ முடிஞ்சோடனே கிளம்பிட்டேன். அடுத்த 2-3 டேஸில் எனக்கு கால் வந்துச்சு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், எனக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லி உடனே ஓகே பண்ணிட்டு தான் சார் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க ராகேஷ் அண்ணன். எனக்கு நேரில் போய் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் நான் அந்த படத்துக்கு உள்ளே வந்தேன். நான் அவர் 45 படங்கள் கிட்ட பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் அவங்கக்கிட்ட கற்றுட்டு விஷயம் செட்டில் சில விஷயம் நம்ம மைனூட்டாக கவனிப்போம்ல. அவர் என்ன மாதிரி சீன்ஸ்க்கு வர்றாரு, எப்படி தன்னை ஒரு காட்சி எடுக்கிறது மட்டும் தயார்படுத்திக்கிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கற்றுட்டா நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்ல. அதை அந்த ஆங்கிளில் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அவர் ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்திக்க மாட்டேன்றாரு. அதுதான் பெரிய தயாரிப்பாகவே இருக்குது. ஆமாம், என்னென்னா யதார்த்தமாகவே இருக்கார் அவர். அதை கற்றுக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயமாகவே இருக்குது. நீங்கள் நடிக்கணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு அங்கே போய் சொதப்பிடுறது தான் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. நீங்கள் யதார்த்தமாக உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கேமரா முன்னாடி வரவழைச்சிட்டிங்கனாலே நடிப்பு முடிஞ்சுன்னு அர்த்தம்.
ஸோ அதை வந்து அவர்கிட்ட கற்றுக்கிறது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அதை மீறி ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன் அவர் மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் மேனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் கரகாட்டக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் தேட்டர்லேயே ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இவரை பார்த்து பயப்படாத ஆர்டிஸ்டே கிடையாது. தமிழ் சினிமாவே ஆட்டி போட்டவர் அவர்கிட்ட நம்ம போய் நடிக்க போகிறோம், எந்த மாதிரி நடந்துக்குவார், நம்மளை எப்படி நடத்துவாருன்ற பயம் போகிறப்ப எனக்கு இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது எல்லா பயமுமே அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். அவர்கிட்ட அந்த எளிமையையும் அவரோட அந்த டிசிப்ளின் மெயின் வந்து ஷூட்டிங்க்கு வர்றது போகிறது, ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது. அக்ஷா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க படத்தில்? நான் படத்தில் திவ்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ராமராஜன் சார் பொண்ணா. பேர் வந்து சிவா அண்ட் MS பாஸ்கர் சாரோட மருமக. படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? செட்டில் ஏதாவது நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாச்சும்? எனக்கு ஆக்சுவலி சார் சொல்கிற மாதிரி தான், இந்த படம் வந்து ஒரு 37 அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து நிஜமாகவே எங்களுக்கு ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஷூட் பண்ணதில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண படம். ஸோ ஆல்ரெடி அதுவே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ராஜா சார் பண்ணுற ஒரு படம்ல ஒரு பாட்டு எனக்கு வந்திருக்கு, அப்பா பொண்ணு பாட்டு. எனக்கும் ராமராஜன் சார் காம்போ தான். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராமராஜன் சார் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் ஆன் தி செட்டு ஆஃப் தி செட்டு என்ன அவர்கிட்ட பார்த்தீங்க, எப்படி அவர் பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன ஒரு மகளாக நடிக்கிறப்போ எவ்வளோ ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும்ல நம்மளுக்கு, ஒரு கேரக்டராக பண்ணுறதுக்கும் ஒரு மகளா. நான் வந்து இப்போ நிஜமாவே நான் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க இல்லையா, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அவர் ஆஃப் செட் இன்சைட் வந்து சேமாக தான் இருக்கார். ஒரு மக்கள் நாயகன் என்ற அந்த லேபிளை வந்து கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஃபேன்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் சரி இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இருக்கார். நிஜமாவே என் கரியரில் ஒரு வெல்விஷராக எப்போவுமே இருப்பாருன்னு நம்புகிறேன். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் எட்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசர் மதியழகன் பேசுகிறேன். இது எங்கள் ப்ரொடக்ஷனில் 11th மூவி. மக்கள் நாயகன் ராமராஜன் சாரை வச்சு படம் பண்ணி முடித்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு எப்படி நீங்கள் வந்து ராமராஜன் சார் வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணீங்க? இந்த படத்தோட ரைட்டர் வந்து கார்த்திக் குமார். அவர் ஒரு கதை வந்து சொன்னாங்க. டைரக்டர் வந்து ராகேஷ், ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன். அவர் ஒரு கதை ஒன்று இருக்குது சார், ரொம்ப ஒரு நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டோட ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து கதை சொன்னாங்க. கதை ரொம்ப பிடிச்சிது. சாரை கேட்கும்போது அவர் ஒரு 7 ஹீரோக்கள், அதாவது இது ஒரு இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் மெச்சூரான கேரக்டராக இருக்கணும். அந்த ஏஜில் இருக்கிற ஒரு 6 பேர் லிஸ்ட் கொண்டு கொடுத்தாங்க. அன்றைக்கி தான் நான் வரும்போது ட்ராவல் பண்ணும்போது இவரோட பழைய ஒரு 90s இருந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கேன். பட் மைண்டில் இல்லை. ஏன்னா என்னைக்கு இந்த டெக்னாலஜியோட பீக் வரும்போது சார் இல்லாமல் போயிட்டார். 92 இருந்தார். 2000 அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்னாலஜியோட உச்சத்துக்கு நம்ம போயிட்டோம். இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம அந்த பீரியடில் சார் சுத்தமாக இல்லை. லாஸ்ட்டாக மேதைன்னு ஒரு படம் பண்ணாங்க, அதில் கூட. அதுக்கப்புறம் அப்போ வந்து ஃபிலிம் ரோலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெக்னாலஜியாக நம்ம டெக்னிக்கலி வளர்ந்த பிறகு சார் இல்லை, எங்கே போனாருன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் என் மைண்டில் எல்லாம் இவர் எப்படி இருப்பாருன்னு இந்த படத்துக்கு நான் நினைக்கல. ஒரு லிஸ்ட்டை கொடுத்த பிறகு அந்த லிஸ்ட்டில் இருக்க யாருமே ஆப்டாக இருப்பாங்கன்னு தோணலை. ஸோ இப்போ நான் வந்து டேரக்டரை ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆள் மைண்டில் இருக்காங்க, நம்ம அவரை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக நோ சொல்லக்கூடாது. சரி என்ன சொல்லுங்கள், யாருன்னு கேட்டார். இல்லை நீங்கள் 48 hours டைம் எடுத்துக்கங்க, பட் நோ மட்டும் சொல்லாதீங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ண நான் ரெடி, நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு. ஏன்னா எல்லா டேரக்டும் ஒரு பயம் இருக்கும், யாரோ ஒருத்தர் கொண்டு போட்டு ஏதாவது பண்ணி விட்ருவாங்களான்னு. ராமராஜன் சொன்ன ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே. சைலண்ட்டு. ஏங்க அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இல்லை நீங்கள் வந்து ஒத்துக்காதீங்க, வீட்டில் போய் ஒரு 10 பேர்கிட்ட கேளுங்க, அந்த 10 பேர் 5 லேடிஸ்கிட்ட கேளுங்க, இப்படி ஒரு ஆளை நான் கம்பேக் பண்ணலாமா, பண்ணால் எப்படி இருக்குன்னு. நம்ம 48 hours தான் டைம் கொடுத்தோம். ஆனால் நைட்டே கூப்பிட்ற ராகேஷ் சார் 10 பேர்கிட்ட கேட்டாங்க, 8 பேர் ஓகேன்ட்டாங்க, 5 பேர் லேடிஸ் வந்து வேறு சாய்ஸே இல்லை, சூப்பர் சாய்ஸ் என்னன்னு சொன்னார் மேம். அதுக்கப்புறம் இவர் எங்கே இருப்பார் இப்போ தேடுதல் பயணம் ஆரம்பித்தா அந்த 48 hours அவரை பார்த்து கதை சொல்லவே போய் உட்காந்து மீட் பண்ணோம். சார் வந்து பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. தம்பி சொன்ன மாதிரி தான் ஒரு 44 படம் முடிச்சுட்டு ஒரு வெற்றியோட உச்சத்தை தொட்டு ஒரு மினிஸ்டராகி ஒரு நல்ல பிரின்சிபலோட வாழ்ந்துட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் அந்த பிரின்சிபல் தான் இருக்கார். அவர் பணம் காசு சேர்த்தாரு என்னன்னு தெரியல, அப்படியே தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. கதை சொன்னோன்னு ஓகேன்ட்டார், பிடிச்சிருச்சு. டைட்டில் என்னென்னு கேட்டார். நாங்கள் வந்து நரைமுடியா கிளம்புங்கன்ட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவர் டைட்டில் ரொம்ப முக்கியன்றது நீங்கள் டீசர் லான்ச்சரோட பார்த்துருப்பீங்க. இந்த 2க்கு அவர்
டைட்டில் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பார். ஸோ கடைசியாக இந்த டைட்டில் ஏற்கனவே இருந்தது என்கிட்ட. நான் அப்படியே பேசிட்டு ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கோம், சார் சாமானியன் எப்படி இருக்கும், சாமானியன் ஓகே, இப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ படமாக வந்திருக்கு. இது வரைக்கும் பார்க்காத ராமராஜன் சாரை பார்ப்பீங்க. என்னென்னா கலர் கலர் சட்டை இல்லை, மை மீசை இல்லை, லிப்ஸ்டிக் கிடையாது அவருக்கு. ஆனால் இந்த படம் வந்து இந்த ஜென்ரேஷனையும் கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரி வந்துருக்கு. தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much, நாங்களும் பார்க்கணும்னு ஆர்வமோட. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஷோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக வாங்க, உங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வணக்கம், நான் மாஸ் ரவி. இது வந்து எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷனில் நான் 2வது படம் பண்ணுறேன். மதி சாருக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ராமராஜ் சார் கூட நடித்தது நான் பெரிய அனுபவமாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் அவருடைய படம் பார்த்து நாங்களாம் வளர்ந்துருக்கோம். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஆள் வந்து நடிக்கும்போது முதல் நாளே என்னை டைரக்டர் இன்ட்ரோ பண்ணும்போது அவங்க வந்து என்னை சார் சத்யா கேரக்டர் நீ தான் பண்ணுறியா தம்பி, சூப்பர் கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப தோல் மேலே கை போட்டு ஃபஸ்ட்டு என்னை வந்து வர கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து நடிக்கிறதே ஒரு பாக்கியமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் அந்த பாக்கியம் நடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இது இருக்கும். ஏன்னா இது என்னுடைய வழி இல்லை, உங்களோட வழி, நம்ம எல்லாரோட வழியை உணர்வை ஒரு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதேமாரி 2K கிட்ஸ்க்கு இவரை பற்றி நிறைய தெரியாது. அவங்க எல்லாருக்கும் இந்த படத்து மூலம் ராமராஜ் சார் வந்து பயங்கரமாக ஒரு ட்ரெண்டிங்கான படமாக இருக்குன்னு நம்புகிறேன். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். என்னோட பேனர் நேம் வந்து ஸ்ரீனிங் ப்ரொடக்ஷன். கோ ப்ரொடியூசராக இதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படம் வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு படத்துக்கு எப்படி ஒரு கதை முக்கியமோ அந்த கதைக்கு வந்து ரொம்ப டைட்டில் முக்கியம். ஸோ சாமானியன்ற ஒரு டைட்டில் வந்து இங்கே இருக்கிற பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து அந்த சாமானியன் மக்களுக்காக தான் நாங்கள் அப்படின்னு பேசின ஒரு வார்த்தை தான் இந்த படத்தோட டைட்டில். மெயினாக பார்த்தீங்கன்னா ராமராஜன் சாரும் இளையராஜா சாரும் இதுவரையும் 24-25 படம் வந்து காம்பினேஷனாக இணைஞ்சு எல்லா படமும் ஹிட்டு கொடுத்த ஒரு படம். ஃபஸ்ட்டு நாங்கள் படம் எடுத்துட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து வேறு ஒருத்தர் இருந்தார். சரி, அப்புறம் ராமராஜன் சார் தான் சொன்னார், இளையராஜா சார் வந்து பண்ணால் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும், அது ஒரு அவங்களுக்கு ஒரு ராசி காம்பினேஷன் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது பண்ண சொல்ல வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். 14 வருஷம் கழிச்சு வர்றதுனால இளையராஜா சார் பண்ணால் எனக்கு ரொம்ப ராசியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணனால அவர்கிட்ட போய் கேட்டவுடனே அவர் எந்த ஒரு இளையராஜா சார் வந்து 14 வருஷம் கழிச்சு வர்றாரு, படம் எப்படி இருக்கும் எதுவுமே இது இல்லாமல் ராமராஜனுக்காக நான் வந்து இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால இந்த கதையோட நாயகன் தான் வந்து ராமராஜன் சார். கதாநாயகன் வந்து லியோ சிவான்றவர் தான். அது இல்லாமல் வந்து இந்த ராஜா சாரோட காம்பினேஷன் ராமராஜன் சாரும் நடிக்கிறது இது ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு படமே இப்படி அமையும்னு நினைக்கிறதுல எங்களுக்கு நாங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக நாங்கள் நினைக்கிறோம். நான் சதீஷ் பேசுகிறேன், சாமானியன் படத்தோட கோ ப்ரொடியூசர். நான் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மதியானனை நம்பி இந்த படத்துக்குள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் தான் ராமராஜன் சார் இளையராஜா சார் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷமும் பெருமையாகவும் ஃபஸ்ட்டு படமே பரவாயில்ல, ராமராஜன் சாரும் இளையராஜா சாரையும் வச்சு பண்ணியிருக்கோம். ஏன்னா இளையராஜா சாரும் ராமராஜன் சாரோட அனுபவம் தான் எங்கள் வயசாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு படமே இவங்களை வச்சு பண்ணும்போது நம்ம சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் இப்போ எடுத்து முடிச்சிருக்கோம். இதற்கான தீர்ப்பு வந்து மக்கள் மே 23 படம் பார்த்து தருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி.